ஹலோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு பழமை சொல்லுவாங்க, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, உங்களை பெற்றவங்க ஏராளமாக சொல்லி கொடுத்துருக்கலாம். உங்களை போதித்த ஆசிரியர்கள் உங்களுக்கு ஏராளமாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அது எதுவுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எங்கேயாவது போய் எதுலையாவது பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சே தீரும். தப்பு செஞ்சுருந்தால் தலைவணி மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட தவறு இல்லைன்னா உங்கள் தலைமுடியை கூட யாரும் அசைக்க முடியாது. நம்மளை அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கொள்றதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் மற்றவங்களை முட்டாள் நினைக்கிறோம் இல்லையா, அதை பார்க்கலாம் மன்னிக்க முடியாத தவறு ஒன்றுமே கிடையாது. பெற்றவங்க செஞ்ச பாவம் எல்லாம் பிள்ளைகளை சாரும் அப்படின்னு சொன்னால் செய்யாத தவறுகளுக்கும் தண்டனை கிடைக்கிது. இது எந்த வகத்தில் நியாயம்னு சொல்லுங்கள்? நாற்காலி ஆசை, அதாவது பதவி ஆசை வந்துருச்சுன்னா நாய் கூட நரியாக மாறிடும், நரி கூட பிணந்தினக்கூடிய கழுகாக மாறிடும். கொட்டாங்குச்சியிலும் பட்டாம்பூச்சியிலும் கிடைத்தது போன்ற சந்தோஷம் அதன் பிறகு வாழ்க்கையில் எப்போதும் கிடைக்கவே கிடைக்காது. கல்லுக்குள்ளே கடவுளை பார்க்குறவங்க மனுஷனை பார்க்குறதே இல்லை. கொஞ்சமாக படிச்சிருக்கிறோன்னு கவலைப்படாதீங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. திறமை இருந்தால் எப்படியும் முன்னேறலாம். உழைக்கிற வேண்டிய கூலியை வேர்வை அடங்கிறதுக்குள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா அவனுடைய வேர்வை அடங்கிறதுக்குள்ளே அவன் வாங்கிய கூலி அவனால் குடும்பத்தை பாதுகாக்க கொடுக்கப்படுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.